அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்போது நீங்கள் கண்டுகொண்டீர்கள். ප්‍රතිපත්තිය எமது கொள்கை ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දිය යුතුයි. எமது கொள்கை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது. அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வடமராட்சி வல்வெடுத்துறை உதயசூரியன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதற்கு முதல் பல பேர் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொளி பார்க்கிறீர்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். எனவே என்னுடைய சிஎன்ஹெச்ஆர் என்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். நேரம் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகை, அவர்களை இந்த வல்வெட்டி மண் வருக வருக என்று அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்போது நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். அவருடைய வருகை என்பது இலங்கை வரலாற்றையே மாற்றியளிக்கின்ற வருகை. உள்ளங்களையும் கவர்ந்த ஜனாதிபதி அன்பார்ந்த அனுர தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் உரையாற்றுவதற்காக. கௌரவமிக்க எமது மிக்கு மாறே, அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාහනතුමා ඒ වගේම දීවදතුමා இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர், நெடுஞ்சாலைகள் அமைச்சர், அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர், ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් වන අපේ කුමරන් සහෝදරයා, රාම් සහෝදරයා, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ராஜீவன் சகோதரயா, ராஜீவன் தோழர் அவர்கள், பவானந்தன் சகோதரயா, பவானந்தன் தோழர் அவர்கள், ඇතුළු සහභාගීලා ඉන්න අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් අවසරයි. உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். පළමු කොටම තමුන්නාන්සේලා සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. පහුගිය මහා මැතිවරණයේදී මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ ප්‍රදේශවල විශාල ජනතාවක් අප කෙරෙහි විශ්වාස තබල ඡන්ද දුන්නා. முதற்கண் இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு, பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு, இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවහල්ුණු උපයෝගුණු ඡන්දයක් නෙවෙයි. அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கிய ஒரு வாக்கு அல்ல. තමුන්නාන්සේලා ඡන්දෙ දීලා අපේ മന്ത്രിවරු ගණනාවක් පාර්ලිමේන්තුවට ඇරියා. ඒක අපේ ආණ්ඩුව හදන්න ශක්තිය. நீங்கள் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது. හැබැයි ඊට වඩා ලොකුම ශක්තිය තමයි අපේ රටේ ජනතාව එකතු කරන්න තමුන්නාන්සේලා ඡන්දෙ දුන්නා. அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான்
இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள். அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. උතුරේ ජනතාවද, දකුණේ ජනතාවද, නැගෙනහිර ජනතාවද, කඳුකරේ ජනතාවද සියලු ජනතාවගේ විශ්වාසය දිනාගත් ආණ්ඩුවක්. இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இலங்கையிலே வாழ்கின்ற வடமாகாண மக்கள், தென் மாகாண மக்கள், கிழக்கு, மேற்கு, மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் முறை. දශක ගණනාවක් අපේ රටේ මොන වගේ දේශපාලනද තිබුණේ? பல வருட காலமாக, பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது. උතුරේ වෙනම දේශපාලනයක්, දකුණේ වෙනම දේශපාලනයක්, කඳුකර නැගෙනහිර වෙනම දේශපාලනයක්. ඒ විදිහට තමයි දේශපාලනය තිබුණේ. வடக்கிலே ஒரு தனியான அரசியல், தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல், மலையகம் அல்லது கிழக்கு, மேற்கு தனித்தனியான அரசியல் தான் காணப்பட்டதாக இருந்தது. අපේ රටේ පැරණි දේශපාලකයෝ අපේ ජනතාව බෙදන දේශපාලනයකින් හිටියේ. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள், எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள். ඒක කොච්චර බෙදුවද කියනවනම් යුද්ධයක් ඇති වෙනකම් බෙදුවා. எவ்வளவு பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள். ඒ නිසා අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය, වෛරය වපුරලා ජීවත් වුණා. எமது அந்த காலகட்டம் என்பது, எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். අපිට තවත් බෙදෙන්න ඕනද? எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா? බෙදෙන්න ඕනද? பிரிய வேண்டுமா? අපි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. ජනතාව බෙදෙන එක වළක්වලා ජනතාව එකතු වෙන දේශපාලනයකට ආණ්ඩුවක් හැදුනා. இலங்கை வரலாற்றிலே நாங்கள் முதற் தடவையாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம். மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம். මේ ගම්වලට මීට කලින් රාජ්‍ය නායක ජනාධිපතිලා ඇවිල්ලා කියනවාද? இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்களா? ஏன் அது? බෙදුණු ආණ්ඩුවක් වෙනකොට එහෙමයි. ஒரு பிரிந்திருக்கும் அரசாங்கம் இருக்கும் போது அப்படித்தான். හැබැයි දැන් තියෙන්නේ බෙදීම අවසන් කරපු එකතු කරන ආණ්ඩුවක්. ඒ නිසා තමයි අපි වැලිවැටි තුරේට ඇවිල්ලා මේ දහස් ගණන් අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් හම්බ වෙන්නේ. இன்று இருப்பது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர வைக்கும் ஒரு அரசாங்கம். ஆகவே தான் நாங்கள் இன்று வெல்வெட்டி துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கலைக்கின்றோம். මේ එකතු වීම අපි යලි වෙන් වෙන්න ඉඩ දෙනවද? இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு அளிப்போமா? අපි ඈත් වෙනවද? நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா? අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. இல்லை, நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டும். මම මේ සැරේ අයවැය ලේකරයට දානවා අලුත් යෝජනාවක්. இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு தோழர் புதிய ஒரு யோசனை போடுகின்றாராம். අපේ රටේ හැම වෙලාවෙම තියෙන්නේ අපි එකිනෙකාට වෙනස් වූ උත්සව. நாங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சாரார், ஒவ்வொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள், வைபவங்கள். தைப்பொங்கல் உற்சවය දෙමළ ජනතාව, හින්දු ජනතාව සමරනවා. தைப்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். වෙසක් උත්සවය බෞද්ධ ජනතාව සමරනවා. வெசாக் பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள். හැබැයි දෙමළ, සිංහල, මුස්ලිම්, බෞද්ධ, හින්දු, කතෝලික, ඉස්ලාම් අපි ඔක්කොම එකතු වෙලා සමරන දිනයක් ඕනේ නැද්ද අපිට? ஆனால் சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல், பௌத்தம், இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா? අපි සැලසුම් කරලා තියෙනවා. අපි සැලසුම් කරලා තියෙන ඔක්තෝබර් මාසේ මේ සියලු
ජන ප්‍රජාවන්ගේ සංස්කෘතීන්, ආහාර රටා, ජීවන රටාව, ඒ වගේම අඳින පළඳින රටා මේ ඔක්කොම එකට එකතු කරලා සංගීතය, නාට්‍ය, කවි මේ ඔක්කොම එකතු කරලා ஜாதியே மகா மங்கல்ய அப்படி லேசி கல திபினா. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் அக்டோபர் மாதத்திலே, அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, உணவு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். நாங்கள் கடந்த காலங்களில் பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது. උතුරේ දකුණ නැගෙනහිර සියලු ජන දරුවන් එකට එකතු වෙන ராஜ்யයක් බවට මේ ராஜ்‍ය අපි පත් කරනවා. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய விழாவாக நாங்கள், தேசிய அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගිය ජනාධිපතියන්ද උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும் ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒකන බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யாருடைய கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගිය ජනාධිපතියන්ද තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவொன்று எடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லவா கெட்டதா? නල්ල. දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් ඵලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். මේ ප්‍රදේශයේ අපේ විශාල වැඩ කොටසක් වැඩ කරන இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்கின்றோம். මේ රැස්වීම ලෑස්ති කරන්න විශාල වෙහෙසක් දරපු இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட අපේ රූබන් සහෝදරයා. எமது ரூபன் தோழர். සාමාන්‍ය මිනිස්සු අපි. சாதாரண மக்கள் நாங்கள். එහෙනම් දැන් ආණ්ඩුවක් හැදලා තියෙන මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. எவ்வாறான அரசாங்கம்? අපේ ආණ්ඩුවක්. எமது அரசாங்கம். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මේක කාගේ ආණ්ඩුවද? இது யாருடைய அரசாங்கம்? අපේ ආණ්ඩුව. எமது අපි அரசாங்கம். ඔක්කොගේම ආණ්ඩුව. எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம். එහෙනම් අපිට අභියෝග කීපයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன. පළමු කොට මේ ග්‍රාමීය ජනතාවගේ දුප්පත්භාවය නැති කරන්න ඕන. முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? හොඳ නිවාසක් නැහැ. சிறப்பான ஒரு வீடு இல்லை, ආදාය මාර්ග නැහැ. வருமான வழி இல்லை, පානීය ජලය නැහැ. குடிநீர் இல்லை, ගමට එන්න හොඳ පාරක් නැහැ. வீட்டுக்கு வர்றதுக்கான கிராமத்துக்கு வர்றதுக்கான பாதை දරුවන්ට இல்லை, හොඳ පාසලක් නැහැ. பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இல்லை, දීවර රස්සාව කරන්න විදියක් නැහැ. மீன்பிடி கடற்தொழில் செய்ய முடியவில்லை. විශාල බැටකන ජනතාවක්. எந்த பக்கத்திலும் நமக்கு கஷ்டங்களே இருக்கின்றன. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம், අපි ඔක්කොම එකතු වෙලා හදාගත්තු ආණ්ඩුව. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைத்த அரசாங்கம். ක්‍රමානුකූලව පියවරෙන් පියවර படிப்படியாக මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳන්න ලෑස්ති අපි. இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க தயாராக இருக்கின்றோம். හොඳද? நல்லமா? අපි ඉස්සරලම
මේ අස්වැසුම දෙන ජනතාවගේ දීමනාව අපි වැඩි කරා. நாங்கள் ஏற்கனவே இந்த நலன்புரி கொடுப்பனவு அஸ்வசும கொடுப்பனவு கொடுப்பதை நாங்கள் நீடித்து அந்த அளவையும் கூட்டி இருக்கின்றோம். අපේ දුප්පත් අම්මා තාත්තගේ දරුවට ඉස්කෝලේ යන්න පාසල් පොත්පත් මිලදී ගන්න විදිහක් නැහැ. எங்கட வறுமைக்குட்பட்ட பெற்றோர்களுக்கு தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. අපි අස්වැසුම ලබන සියලු පවුල් වල දරුවන්ට රුපියල් 6000ක් දුන්න පාසල් පොත් උපකරණ මිලදී. அந்த அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக 6000 ரூபாய் நிதி ஒதுக்கணும் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ විතරක් නෙවෙයි දැන් අපි තීන්දුවක් ගත්තා ළමයි 300ට වඩා අඩු සියලු පාසල් වල දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න පාසල් පොත් මිලදී ගන්න. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். 300க்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக் கொள்வதற்காக வழங்குவோம் என்று. ඇයි අපි එහෙම කරන්නේ? ஏன் நாங்கள் அப்படி செய்கின்றோம்? මේ ගම්වල දුප්පත්භාවය ඉවත් කරන්න නම් දරුවන්ට හොඳට උගන්වන්න ඕන. இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். එනිසා තමුන්නාසලා මහන්සි වෙන දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள், செயற்படுங்கள். දුප්පත්භාවයෙන් අපි මිදමු දරුවන්ට උගන්වමු. வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம், பிள்ளைகளை படிக்க வைப்போம். අපි තීන්දුවක් අරන් තියෙනවා සියලු පාසල් වල ගුරු පුරප්පාඩු ඉවත් කරලා විශේෂයෙන්ම මේ අවුරුද්දේ අපි අලුතෙන් ගුරුවරු බදව ගන්නවා පුරප්පාඩු වලට. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் குறையை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி பெற்றுக்கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக. අපේ දිසාපතිතුමා ඉන්නවා එතුමා දන්නවා ගුරු හිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. எமது மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே. நீங்கள் கூறுங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අපි යාපනයේ පුස්තකාලේ තවත් දියුණු කරන්න ඕන. அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ඒ සඳහාත් මේසර ඇවැලි කෙනෙක් අපි සල්ලි වෙන් කරනවා. அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். ගම්වල අපිට යන්න තියෙන හොඳම පාර අධ්‍යාපනය. ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල් වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ දඩුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. එනිසා අපි වැඩිම වේස දරන දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. காங்கேசன்துறை, பரந்தன், மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර තුනක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරනවා වගේ ආයෝජනය කරන්න ඉන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இளைஞர்களுக்கு, புலம்பெயர் இளைஞர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று. වැඩියෙන්ම මේ පළාත් වල ජීවත් වෙන තරුණයන්ගේ අපේක්ෂාව රට අත්හැරලා යන එක. இங்கு இருக்கும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ඇයි රස්සාවක් නැහැ? ஏன் சரியான ஒரு தொழில் இல்லை. අපි කර්මාන්ත පුර ටික හදන්නම් ඕගොල්ලෝගේ දරුවන්ට රස්සා ටික හොයලා දෙන්න. நாங்கள் அந்த தொழில் மையங்களை, கைத்தொழில் மையங்களை அமைக்கின்றோம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි රජයේ පුරප්පාඩු පුරවන්නක් බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அரச துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். විශේෂයෙන්ම අපි අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා දෙමළ භාෂාව කතා කරන අය.
நமது போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால், காவல்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. தமிழர்கள் அந்த போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். අපි මේ අවුරුද්දේ පොලිසියට අලුතින් 2000ක් බඳවා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. දෙමළ තරුණයන්ට අපි ආරාධනා කරනවා පොලිසියට බැඳෙන්න කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம். போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று. මොකද ලෑස්තිද? நீங்கள் தயாரா පොලිසියට බැඳෙන්න? போலீஸில் இணைவதற்கு? ඒ මොකද පොලිසිය හරි වැදගත් කාර්යයක් කරනවා අපේ ගම්වල ආරක්ෂාවට, සාමයට විශාල වැඩ කොටසක් කරනවා. ஏனென்றால் போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களிலே அமைதியை பாதுகாப்பதற்காக பெரிய ஒரு சேவை செய்கின்றார்கள். ඒකට මේ භාෂාව කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි. அதற்கு அந்த மொழியிலே, அந்த கிராமத்தில் வாழும் மக்களுடைய மொழியில் கதைக்கும் அந்த அதிகாரிகள் தேவை. ඒ වගේම මේ පළාත්වල වේගයෙන් මත්ද්‍රව්‍ය පැතිරෙමින් යනවා. அதே போன்று எங்களுக்கு தெரியும், இந்த பகுதிகளில் கூட பாரிய அளவிலே போதை வஸ்து, இந்த பாவடை, அந்த விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. අපේ තරුණ පරම්පරාව විශාල මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙමින් තිබෙනවා. நமது இளம் சமுதாயம் இந்த போதை வஸ்துக்கு பெருமளவாக அடிமைப்பட்டு வருகிறார்கள். අපි මේක නතර කරන්න තාමත් ශක්තිමත් වැඩපිළිවෙලක් හදලා තියෙනවා. இதை நிறுத்துவதற்காக நாங்கள் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். හැබැයි ඔයගොල්ලන්ගේ සහායත් අවශ්‍යයි. ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අපි එකතු වෙලා මේ මත්ද්‍රව්‍ය තුරන් කරමු. நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்து பிரச்சனையை தோற்கடிப்போம். ඒ වගේම අපි දන්නවා විශාල ඉඩම් ගැටලුවක් තියෙනවා මේ යාපනයේ ජීවත් වෙන ජනතාවට. அதே போன்று இந்த யாழ் மாவட்டம் அல்லது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. අපේ ප්‍රතිපත්තිය எமது கொள்கை ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දිය යුතුයි. எமது கொள்கை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது. ආරක්ෂාවට සංවර්ධනයට ආණ්ඩුවේ ඉඩම් පවරා ගැනීම අයිතිය තියෙනවා. பாதுகாப்புக்கு, அபிவிருத்திக்கு காணியை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ඒත් බොරුවට ඉඩම් තියාගෙන ඉන්න බෑ. ஆனாலும் பொய்யுக்கு காணியை அரசு தரப்பிலே வைத்துக் கொள்வது தவறு. අපි දන්නවා තාමත් පවුල් විශාල 1500කට ආසන්න ප්‍රමාණයක්. නේද? 1500කට වැඩි ප්‍රමාණයක් තාමත් අවතන් කඳුරු වල ඉන්නවා. எங்களுக்கு தெரியும், இன்னமும் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லது இடம்பெயர் முகாம்களிலே வாழ்கின்றார்கள். நபர்கள் மன்னிக்கணும். ඒ නිසා ඒගොල්ලන්ට අපි ඉක්මනින්ම තමන්ගේ වාසස්ථාන ලබා දෙන්න කටයුතු කරනවා. ஆகவே அவர்களுக்கும் நிரந்தரமான வீடுகள், வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். හදලා තියෙනවා නේද ජනාධිපති මන්දිරය? வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? මයිලිටි ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඔයගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமா? அது අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැළපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம், அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිද? நல்லமா? මේ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයංගණයකටත් ඒක කරනවා. மையாங்கடையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිරය. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். அவர் அவதார் කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද? அவதார் என்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? அவதார் கமலஹாசன் அவதார். அவதார்
අවතාරම්. දස අවතාරම්. දස අවතාරම්. ඒ වගේ තමයි ජනාධිපති. එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා. அது தசாவதாரம் மாதிரி என்ன ஒவ்வொரு மாளிகைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි ඒක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිද? நல்லதானே? ඇයි ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනෙ නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு. ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවතාර. தசாவதாரம். හොඳද? நல்லமாது. ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රටට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. இந்த வெல்வெட்டி துறையிலே මේ දහස් ගණනක් අම්මලා තාත්තලා එකතු වෙලා இந்த ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இணைந்து අපිට සමන් දෙන්න අවිල්ලා තියෙනවා. எம்மை செவிமடுப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். කතා කරන්න අවිල්ලා තියෙනවා. எம்மோட கலந்தாலோசிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். අපි විශ්වාස කරලා තියෙනවා. எம்மை நம்பி வந்திருக்கிறீர்கள். මේක සතුටුයි ගොඩක්. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. அனைவருக்குமே மிகவும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தோழர் விடைபெறுகின்றார். ஆகவே இந்த கூட்டத்தின் நிகழ்வுகளுடன் இத்துடன் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இங்கு வருகை தந்த அனைவருக்குமே நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம்.
හදලා තියෙනවනේ ජනාධිපති මන්දිරය. வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. கண்டிருக்கிறீங்களா?